யங்ஸ்டர்ஸ் ஹாய். இன்னைக்கு அனு சட்டசுட்டி ஷோவில் பேச நான் ரெடி, கேட்க நீங்கள் ரெடியா? அதில் ரெடியாக தான் இருப்பீங்கன்னு தெரியும். ஷோக்குள்ளே போயிடலாமா? பீச்சுக்கு ஃபேமிலியாக வரதை விட ஃப்ரெண்ட்ஸாக வந்தால் தான் செம ஜாலியாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம கேங் கூட வந்தால் தான் பசங்கள்லாம் பொண்ணுங்களை பார்ப்பாங்க, பொண்ணுங்கள்லாம் பசங்களை பார்ப்பாங்க. இந்த பீச்சில் சைட் அடிக்கிறதுக்கு பஞ்சமே இருக்காது. அப்புறம் என்ன, அவனும் நோக்கினான் அவளும் நோக்கினாள், நோக்கி நோக்கி நோக்கியாதான். நம்ம எல்லாருமே ஸ்கூலிங்லேயோ காலேஜ்லேயோ இப்படி ஒரு ரெசல்யூஷன் கண்டிப்பாக எடுத்துப்போம். என்ன தெரியுமா? ஒரு பொண்ணையோ பையனையோ கரெக்ட் பண்ணி லவ் பண்ணி இந்த பீச்சுக்கு வந்து உட்காந்து இந்த காத்து வாங்கணும்டா அப்படின்னு நினைச்சிருப்போம். வெள்ள ஃபிகரா ரிச் கேலா பார்த்து பேசி கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணல. எங்க அப்பா பேரு சொல்லு மச்சான். எங்க அப்பா பேரு சொல்றா மச்சான். எங்க அப்பா பேரு போங்கடி. பீச் வந்துட்டு நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு சீ ஃபுட்டு, ஐஸ்கிரீமு, காளானு, கானு, மாங்காய், சுண்டல், வேர்க்கடலை, சாட் ஐட்டம்ஸில் பாவ் பாஜி, பேல்பூரி, பானிபூரி, சிக்கன் ரைஸு, எக் ரைஸு, நூடுல்ஸுன்னு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாதான் பீச்சுக்கு வந்த ஃபீலே கம்ப்ளீட் ஆகுது. என்னதான் நமக்கெல்லாம் எரும மாடு வயசானாலுமே பீச்சுக்கு வந்துட்டு மணல்ல வீடு கட்டுறது, அந்த மணல்ல நம்ம பேரையும் நம்மளோட ஆள் பேரையும் எழுதி ஹார்ட் போட்டு அம்பு விடுறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்போம். நம்ம கூடயே ஒரு தொல்லை இருக்கும், அதாங்க நம்ம ஃப்ரெண்டு. அந்த கோட்டையும் கழிச்சு விடும், நம்ம எழுதின அந்த பேரையுமே அழைச்சி விடும். அப்ப வரும் பாருங்க ஒரு கோபம். என்னடோ அமைதியா நிக்கிறேன்னு கேக்குறீங்களா? என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்காங்க. பீச்சுக்கு வந்து விளாடுறாலோ இல்லையோ, ஆனா இப்படி ரெண்டு கையும் கட்டிக்கிட்டு இப்படி இந்த கடலை பார்த்துட்டு பின்னாடி பேக்ரவுண்ட்ல எழுதா கதையோ அப்படின்னு பீச்ல வந்துட்டு நான் ஒரு அட்ராசிட்டி பண்ணுவேங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பீச்ல விளையாண்டு இருப்பாங்க. நான் எங்க நின்றுட்டு அவங்களோட செருப்பு எல்லாத்தையும் கடல்ல தூக்கி தூக்கி வீசுவேன். அது அந்த அலையில போயிட்டு போயிட்டு வரும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செருப்பு கிடைக்குமோ கிடைக்காதான்ட்டு அதை போய் தேடி எடுத்துட்டு வருவாங்க. அப்ப அவங்க ஃபேஸ் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆனந்தம் வரும் பாருங்க. வரது எல்லாமே ஜாலி தாங்க. வந்து ஜாலியா விளையாண்டுட்டு சாப்பிட்டு போறது எல்லாமே ஓகே, இட்ஸ் ஃபைன் தான். ஆனா அங்க இருந்து இந்த மணல்ல நடந்து வந்து பீச்சுக்கு போறதா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட்ட சொல்லிட்டு இந்த மணல்ல எல்லாத்தையும் டைல்ஸ் போட சொல்லணும். இருந்தாலும் உனக்கு ஷோல பீச்ல நடக்கிற அட்ராசிட்டி பத்தி நிறைய பேசிட்டு இருந்தோம். அடுத்து என்ன அட்ராசிட்டி பத்தி பேசலான்றத கமெண்ட்ஸ் சொல்லிருங்க. இதே மாதிரி வேற ஒரு அட்ராசிட்டியோட அனு அட்ராசிட்டி ஷோல வந்து பேசுறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப். நான் உங்கள் அனு. டாடா.